பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரிட்டன் செய்திகளுக்காக சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம். வணக்கம் திரு எஸ் கே ராஜன் அவர்களே. வணக்கம். பிரிட்டன் நாட்டினுடைய அரசியல் விடயங்களை அவ்வப்பொழுது மிக தெளிவாக நீங்கள் எடுத்து கூறி வருகின்றீர்கள். ஆட்சியிலே இப்பொழுது புதிய பிரதமர் இருக்கின்றார். அதேவேளை எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றன. இந்த எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்பது தற்பொழுது பிரிட்டனில் எவ்வாறு இருக்கின்றது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு என்றால் அது எதிர்கட்சிகளிலிருந்து வருவது இயற்கை, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த எதிர்கட்சிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. உதாரணமாக இப்ப உண்மையில் உத்தியோகபூர்வமான எதிர்கட்சியானது டோரி என்று அழைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி தான். அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அந்த பெண்மணி கெமி பெட்னோக் என்பவர் தான் அவருடைய கட்சி தலைவராக இருக்கிறார். அடுத்த பிரதமராக வரக்கூடிய ஒரு நிலையில் உள்ளார். அதாவது வருவாரா என்பது வேறொரு கேள்வி. அந்த கட்சி வெள்ளமாயிருந்தால் பிரதமராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே நிலைமை என்னவென்றால், அந்த அளவுக்கு அந்த கட்சி பலமாக இருக்கிறதா அல்லது இது வேற கட்சிகளோடு உள்ளுக்குள் மோதும் ஒரு நிலைக்கு இருந்து தம்மை தாமே இல்லாமல் பண்ணும் ஒரு நிலைக்கு இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டி இருக்குது. இதை எப்படி கூறுவதா என்றால், சில மாதங்களுக்கு முன்பு இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் ரிஃபார்ம் யூகே நைஜல் ஃபராஜினுடைய கட்சியானது அமோகமான வெற்றிகளை பெற்று வந்து கொண்டிருந்த பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கிற பலர் நடுங்க துவங்கி விட்டார்கள். இந்த வேகத்தில் இவர் வருகிறாரே, இவர் எங்களை இல்லாமல் பண்ணி விடுவார்கள் என்று அவர்கள் என்ன செய்தார்னா, அவர்கள் அப்படியே சரண்டர் ஆனார்கள். மள என்று 10-20 பேர் வரை இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை விட்டு விலகி நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம் யூகே என்ற கட்சியில் இணைந்தார்கள். அதில் சும்மா ஆக்களும் இல்ல, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். அதில் நாங்கள் குறிப்பிடத்தக்கது ராபர்ட் ஜென்ரிக் என்பவர் வீடமைப்பு அமைச்சராக இருந்த எங்களுடைய ரிஷி சுனாக் காலத்தில். அதே போன்று பெரிய தலையிடி கொடுத்து, அதாவது பிரித்தானியா என்றால் நான் தான் என்று சுவேலா பிரமன் என்ற பெண்மணி உள்ளூராட்சி அமைச்சராக இருந்து கொண்டு இந்த ருவண்டா திட்டத்தை கொண்டு வந்து இந்த ருவண்டாவுக்கு இவர்கள் பிளேனில் பறக்கும் காட்சியை நான் பார்ப்பதற்கு காவலா இருக்குது என்ற அளவுக்கு வீராப்பு பேசியவர் இன்று போய் ரிஃபார்ம் யூகே என்ற கட்சியோடு சேர்ந்துள்ளார். சென்றவுடன் அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்கப்பட்டாலும் அந்த பழைய இடத்தில் இருந்த இடத்தில் அவர்கள் இல்லை. ஆகவே தங்கள் மட்டும் செல்வாக்கை இழந்து இன்னொரு பின்னால் இவர்கள் போகும் நிலை இந்த எதிர்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக அவருக்கு கொடுக்கும் பதவி முன்பு இருந்த உள்ளூராட்சி அதாவது உள்நாட்டு அமைச்சு பதவி அவருக்கு கொடுக்க போறதா என்ற கேள்வி இல்லை. அது என்னத்தை கொடுப்பார்களோ தெரியவில்லை. இப்படி இருக்கும் பொழுது நைஜல் ஃபராஜும் இவர்கள் டோரி கட்சியோட போட்டி போட வேண்டிய தேவை இருக்கிறது. டோரி கட்சியும் நைஜல் ஃபராஜோட போட்டி போட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக எல்லோரும் நினைத்தார்கள் டோரி என்ற கட்சி அப்படியே இல்லாமல் அழிந்து அது நைஜல் ஃபராஜ் அதை சாப்பிட்டு விடுவார் என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த பெண்மணியான கெமி பெட்னோக்குடைய சில அதிரடி நடவடிக்கைகள் அவர் மீது கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வளர்ச்சி சற்று உயர்ந்து வந்திருந்ததை நாங்கள் மறைக்கவும் முடியாது. ஆனால் இந்த வாரம் அவர் செய்த ஒரு மகா தவறு என்பது மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சியை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளது. அதாவது அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய இன குரோதமுடையவரான ஜோசுவா போனெல் பெயின் என்ற ஒருவர், இவர் தீவிர வலதுசாரி, இனவாதத்தை கக்கி பல குற்றங்களை செய்தவர், இதற்காக 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவித்தவர். இன்னொரு லேபர் கட்சியில் உள்ள ஒரு பெண் அமைச்சரை
பகிரங்கமாக திட்டி அவருக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் செய்து அவருக்கு பல தொல்லைகள் கொடுத்து அவர் அந்த பதவியை விட்டு விலக பண்ணும் அளவுக்கு இருந்த ஒருவர் தான் இந்த ஜோஸ்வா பொனெல் பெயின் என்பவர். நாடறிந்த ஒரு இனவாதம் கக்கும் ஒருவர். அவரை இந்த எதிர்கட்சி தலைவியான கெமி பெட்னோக் என்பவர் அடுத்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் அடுத்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவருடைய பெயரை கூறிக்கொண்டு வந்தார். இது கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளேயே சிறிய மேலால் தெரியாத ஒரு சலசலப்பு ஒன்று இருந்து வந்தது. பல ஊடகங்கள் அவரை இந்த கேள்வி கேட்டார்கள். இவ்வளவு இனவாதம் பேசியவர், ஒரு அமைச்சராக இருந்தவரே அந்த பதவியை விட்டு போற அளவுக்கு இவர் நாசகார வேலைகளை செய்தவர், இவரை கொண்டு வந்தா நீங்கள் உங்களுக்கு சேர்க்கிறீர்கள் என்று. அதுக்கு அவர் கூறியது குழந்தை பிள்ளைத்தனமான ஒரு கதையா இருந்தது. எப்பொழுதும் 2வது சந்தர்ப்பம் எவருக்கும் கொடுக்க வேணும். அவர் ஒரு தவறு செய்தால் அவர் மீண்டும் தவறு செய்வார் என்று இல்லை. நாங்க 2வது இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். அவர் இப்பொழுது அந்த தன்னுடைய நிலையிலிருந்து மாறி இப்பொழுது ஒரு நல்லவராக மாறிவிட்டார். ஆகவே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னவுடன் பத்திரிகைகள் தாறுமாறாக தாக்க ஆரம்பித்தன. இன்று மத்தியானம் வரை அவர்தான் இந்த கட்சியினுடைய வேட்பாளர் என்று இருந்தது. ஆனால் இறுதியில் இந்த சகல ஊடகங்களும் அதை பெரிய விடயமாக கொண்டு வந்த பொழுது இந்த ஜோஸ்வா பொனெல் என்பவரே தானாகவே பதவியை விட்டு விலகி கொண்டார். அவர் சொல்லிவிட்டார், நான் போட்டியிட மாட்டேன். காரணம், எனக்கு எதிரான சகல குற்றங்களும் இப்பொழுது எல்லாராலும் மீண்டும் 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 கதைக்கப்படும் பொழுது அது தன்னை பெரிதும் பாதிக்கும். ஆகவே நான் அந்த வேட்பாளராக நிற்கிறேன் என்று இன்று பிற்பகல் ஒரு 3-4 மணி அளவு புதிதாக நடந்த ஒரு மாற்றம். இதுபடி இருக்கையில் இவரை ஆதரித்து இவரை நான் கொண்டு வருவேன் என்று கூறிய இந்த எதிர்கட்சி தலைவருடைய நிலை என்பது மிக பரிதாபமாயிருக்கிறது. ஏனென்றால் எல்லோரையும் எதிர்த்து இல்லை நான் இருக்க முடிவு சரி, நான் அவரைத்தான் கொண்டு வருவேன் என்று மற்றவர்களுக்கும் தான் ஒரு துணிச்சல் மிக்கவள் என்று காட்ட முயன்று கடைசியாக அந்த வேட்பாளரே இல்லை நான் வரவில்லை என்று ஓட்டம் பிடிப்பதனால் இது மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சியை கீழே போக பண்ணுகிறது. மற்ற கட்சிகள் பற்றி பெரிதாக நாங்கள் கதைக்க தேவையில்லை. ஏனென்றால் லிபரல் டெமோக்ராட் கட்சி அப்பப்போது நல்ல நியாயங்களை கதைத்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள் இருப்பதும் தெரியாத அளவுக்கு இருக்கிறது. இதனை விட கட்சிகள் என்று கூறுவதற்கு நைஜல் ஃபராஜ் அவர்கள் தங்களுக்குள்ளே அடிபாடு ஒரு புறம், தங்களுடைய ஊழல் விவகாரங்கள் இப்பொழுது பெரிதாக வருவதனால் அவர்கள் நின்று பிடிப்பார்களா என்ற கேள்வி வரும் பொழுது பிரித்தானியாவில் எதிர்கட்சிகளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை காணக்கூடிய இருந்தது. நாங்கள் முன்பு கதைத்த பொழுது ஆளுங்கட்சியான தொழிற்கட்சி அல்லது புதிய பிரதமர் தலைமையிலான கட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று கேள்வி எழுந்தது. ஆனால் நாங்கள் கூறும் இந்த எதிர்கட்சிகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது இது அவருடைய வெற்றிக்கு நல்லொரு வாய்ப்பாக அமையும், உந்து சக்தி அமையும் என்று கூட சிந்திக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சியானது தனது அடையாளத்தை, அதாவது தேர்தல் தோல்விக்கு பின்னர் தன்னுடைய அடையாளத்தையும் எதிர்கால திட்டத்தையும் நிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது அமைந்திருக்கின்றனவா? அப்படி எதுவுமே வெளியாக தெரியவில்லை. ஒன்று, அவர்களுடைய அதாவது சொல்வார்கள், உங்களுடைய ஸ்ட்ரெங்க் எங்கே, நீங்கள் எண்ணத்தை கொண்டு உங்களை காட்டுகிறீர்கள், ஏதாவது நல்ல ஒரு திட்டத்தை அறிவித்தீர்களா, அல்லது ஆளும் அரசனுடைய கொள்கைகளை பகிரங்கமாக கண்டித்து அதற்கு பதிலாக ஏதாவது புதிய கொள்கைகளை அறிவித்தீர்களா என்றால் இல்லை. கண்டிப்பதோடு மட்டும் நிற்கிறது. அதே நேரம் இவர்களுக்கு நைஜல் ஃபராஜினால் ஒரு அச்சம் ஒன்று உள்ளூர இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இவர் தலைமையில் இருந்த பலர் கட்சியை விட்டு விலகி நைஜல் ஃபராஜோடு சேர்ந்ததனால் இப்போ இருப்பவர்களும் தங்களை விட்டு போய் சேர்ந்து விட்டால் தன்னுடைய பாடு மோசமாயிருக்கும் என்பதால் அதிகமாக இவர் கதைக்க முடியாத நிலை இருக்கிறது. மற்றது இவர்களுடைய அந்த 20 பேர் வரை சொந்த கட்சியிலிருந்து மற்ற கட்சிக்கு போனதனால் தாங்கள் பலம் குறைந்தவர்கள் பேர்கள் தெரிந்தாலும் அவர்கள் தன்னுடைய கொள்கை அளவில் இதுவரை நாங்கள் குறிப்பிட்டு அப்படி ஒரு நல்ல கொள்கை அறிவித்திருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு எதுவுமே நம்முடைய கண்ணில் படவே இல்லை. நல்லது, மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி சீமாம் பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே. நன்றி ராஜன், நன்றி, வணக்கம். வணக்கம்.
லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி டுவர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக £185 மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 079563758003.